ஹலோ கைஸ். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். அதாவது அர்சனல் வந்து வினிசியஸ் ஜூனியரை சைன் பண்ணுறதுக்கு ரெடியாகிறாங்க, ரியல் மேட்ரிடும் ரெடி டு லிசன் டு ஆஃபர்ஸ் அப்படின்னு. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப நாளாகவே வினிசியஸை ஒரு ஆப்ஷன் கிடச்சதுன்னா சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன பெரிய ரீசன் அப்படின்னா, வினிசியஸ் வந்து இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் அவரும் அவரோட ஏஜென்ட்டும் பண்ணிட்டு இருக்க ஸ்டன்ட்ஸு. கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் வர்றப்போ ரியல் மேட்ரிட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிருந்தாங்க. எப்போனா இப்போது ரீசெண்டாக ரொனால்டோ, சர்ஜியோ ராமோஸ் அந்த பீரியட் வரைக்குமே ரியல் மேட்ரிடோட கான்ட்ராக்ட் டேர்ம்ஸை வந்து ரொம்ப ரிஜிடாக கிளப்புக்கு தான் ப்ரையாரிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சுருந்தாங்க. அது அது கிளப்புக்கு ரொம்ப நல்லது. கிளப் வைஸ் பார்க்குறப்போ பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதனால் பாதிக்கப்படுதாங்கிறது அது வேறு தனி செட்டப்பு. பட் கிளப்போட ஃபினான்ஷியல் சைடுக்கு கிளப்போட அந்த ஃபார்முலா வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து ஆஃப்டர் 3 பீட்டு சேலரி எக்ஸ்டென்ஷன் கேட்டப்போ இல்லை அது கொடுக்க மாட்டோம், நீ வெளில போனால் வெளில போகலான்னு சொல்லி ரொனால்டோவை வெளில போகிறக்கு அலோவ் பண்ணாங்க. அதே மாதிரி ரமோஸ்க்கு வந்து சேலரி ப்ராப்ளம் கூட கிடையாது. ரமோஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் டியூரேஷன் தான் இஷ்யூ. அவர் வந்து 2 வருஷம் கேட்டார். ஏன்னா அவர் வந்து இன்ஜுரிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருந்தார். ஸோ ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன்ங்கிறது வந்து அவருக்கு அந்த செக்யூரிட்டியை கொடுக்காது. ஸோ 2 வருஷம் வேணும் அப்படின்னு அவர் கேட்டார். இல்லைப்பா, ஒரு இயர் தான் கொடுப்போம், வேணா இல்லைன்னா போனாங்க. அவர் பிஎஸ்சி போனார். ஸோ அப்படி கிறிஸ்டியானோவும் ரமோஸும் கிளப்போட லெஜெண்டுங்கிற ஸ்டேட்டஸ் தாண்டி கோட் ஸ்டேட்டஸில் இருக்கவங்க. அதாவது ரொனால்டோ வந்து ஸ்டிஃபானோவோட கம்பேரிசனில் இருக்கிறது, ஸ்டிஃபானோவோட ரொனால்டோட கண்ட்ரிபியூஷன் பெட்டர்னு பேசுறதுக்கான பாயிண்ட்ஸே நிறைய இருக்குது. அதே மாதிரி ரமோஸ் வந்து ரியல் மேட்ரிடோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டிஃபெண்டர் அப்படின்னா ரமோஸ்னு ஈஸியாக சொல்லலாம். அந்த லெவலுக்கான டிஃபெண்டர். ஸோ அவங்க 2 பேருக்குமே கிளப்பு வந்து கான்ட்ராக்ட் டேர்ம்ஸில் லீனியன்சி காட்டலை. ரிஜிடாக தான் இருந்தாங்க, ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாங்க, அவங்களோட ரூலை படி தான் இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ வினி வந்து இப்போ போன வருஷமே அவர் வந்து கிளப்போட கன்டினியூ பண்ணணும், கிளப்போட இணங்கி செயல்படும் நினச்சிருந்தா போன சீசன்லேயே கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இவ்வளோ எப்படி சொல்கிறது, தேவையில்லாத ரூமர்ஸும் வேற டாக்ஸும் வராத தவிர்த்துருக்கலாம். பட் அதை செய்யவே இல்லை. போர்ட் அதாவது நியூஸில் இருக்கிறது தான் நம்ம பேச முடியும். ஏன்னா டேரெக்டாக என்ன நடந்துச்சுன்னு இது வரைக்கும் அஃபிஷியல் நம்ம எந்த ரிப்போர்ட்ஸ் வந்ததில்லை. நியூஸில் வந்ததுலேருந்து ரியல் மேட்ரிட் வந்து கண்டினியூஸாக 2 or 3 டைம்ஸ் வந்து வினிஷியஸோட ஏஜென்ட்ஸையும் அவரோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸையும் அப்ரோச் பண்ணாங்க. பட் வினிஷியஸோட டிமாண்ட்ஸ் வந்து ஸ்கை ஹையாக இருக்கனால அதை ரியல் மேட்ரிட் வந்து மீட் பண்ணல அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நியூஸ். அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போட்டாங்க. வேர்ல்டு கப்பில் வினிஷியஸ் ஒரு சில மேட்ச்சில் நல்லா விளாண்டுருந்தாலும் மொத்தமாக பிரேசில் ஒன்றும் பெருசாக செய்யலை, வெளியில் வந்துட்டாங்க. செமிஃபைனலோட போகல அப்படிங்கிறப்ப பிரேசிலோட கேட்டகரியில் வச்சு பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மோசமான வேர்ல்டு கப் தான். பல 2 டிகேடாவே அவங்களுக்கு வந்து வேர்ல்டு கப் வந்து மோசமாக தான் போயிட்டு இருக்கு. பட் இந்த சீசன் வந்து வினிஷியஸ்க்காக அது எதிர்பார்க்கப்பட்டது, அட்லீஸ்ட் ரியல் மேட்ரிட் சைட்லேருந்து. ஏன்னா ரியல் மேட்ரிட் வந்து வினிஷியஸை வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஸ்டாராக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் இருக்கிறப்போ அவங்க வந்து வினிஷியஸை வந்து பிரேசிலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. அது நடக்கலை. கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருந்தது ஒன்று, இப்போது புவரான வேர்ல்டு கப் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று. அப்படிங்கிறப்போ இது வந்து வினிஷியஸ்க்கு வந்து ஃபர்தராக இம்ப்ரூவ்டு கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் கேட்கறதுக்கான இடத்துல அவரை வைக்கலை. அப்படிங்கிறப்போ ரியல் மேட்ரிட் வந்து இன்னும் ரிஜிடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனைனா, இது வந்து அவருக்கு லாஸ்ட் இயர், அவரோட கான்ட்ராக்டோட லாஸ்ட் இயர். இப்போது தட் மீன்ஸ் வந்து இன்னொரு 6 மாதம் கழித்து அவர் வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபரோட சைன் பண்ணுறதுக்கான ரைட் அவருக்கு வந்துடும். ஸோ ரியல் மேட்ரிட் என்ன நினைப்பாங்கன்னா, நீ வந்து இப்போது இந்த 1 மாதத்துக்குள்ள கான்ட்ராக்ட் எனக்கு சைன் பண்ணி எனக்கு ஃபியூச்சரை நீ செக்யூர் பண்ணி கொடுக்கல அப்படின்னா ஐ எம் வில்லிங் டு செல் யூ நவ் அப்படின்னு அவங்க போவாங்க. ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் நல்லா இப்போ வந்து ஃபைனல் இயர் கான்ட்ராக்ட்னால அவரோட வேல்யூ வந்து 100-130 மில்லியன் அப்படிங்கிற இடத்துல நிற்குது. இதுவே அவர் நல்ல செக்யூர்டான ஒரு கான்ட்ராக்டில் இருந்தார்னா ஒரு 200 மில்லியன் பிளேயர் வினிசியஸ் ஜூனியர். அப்படிங்கிறப்போ அப்படி ஒரு அசட்டை ஃப்ரீயாக
வெளியில் போகிறதுக்கு ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு கிளப் வந்து என்றைக்குமே ஆசைப்பட மாட்டாங்க, எந்த கிளப்புமே ஆசைப்பட மாட்டாங்க, அது ஒரு விஷயம். அப்படி இருக்கப்போ ரியல் மேட்ரிட்க்கு வந்து இப்போதைக்கு இருக்க சேஃப் பெட் என்ன அப்படின்னா வினிஷியஸ் ஜூனியரை செல் பண்ணுறது தான். ஏன்னா அவர் வந்து இப்போ இன்னும் 6 மாதம் ட்ராக் பண்ணி சீசன் எப்படி போகுதுன்னு தெரியாது. ஜோஸ் மெரினோ வேற உள்ள கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு நமக்கு இனிமேல் தெரியாது. ஆல்ரெடி வந்து எம்பாப்பே, வினி, ஜூட் இந்த ட்ரையோ வந்து நல்ல டேர்ம்ஸில் இல்லைன்னு தான் எல்லா பக்கத்துலேருந்து நியூஸஸ் இருக்குது. அதை வந்து இல்லை அப்படிலாம் கிடையாது, நாங்கள் நல்ல டேர்ம்ஸில் தான் இருக்கோம்னு இது வரைக்கும் பிளேயர்ஸும் பெருசாக ஒன்றும் அஃபீஷியலாக சொன்னதில்லை. லாஸ்ட்டாக நம்மளோட பிபிசி ட்ரையோ இருந்தப்போ இந்த டாக்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. அதாவது எம்எஸ்என் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக அவங்க செட்டில்டாக இருக்காங்க. பட் பிபிசிக்குள்ளே அந்த அளவுக்கான கொகஷன் இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தப்போ பென்சமாவோ, ரொனால்டோவோ, பேலோ வெளிப்படையாக வெளில பேசுனாங்க. நாங்கள் வெளியில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், ஃபேமிலியாக இருக்கோங்கிறது அதுக்கும் நாங்கள் பிச்சில் விளாட்றதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதை அவங்க பிச்சில் ப்ரூவ் பண்ணியும் காமிச்சாங்க. ஏன்னா 3 பீட் ஜெயிச்சோம். 3 பீட் ஜெயிக்கிற வரைக்கும் அந்த பிபிசி ஃபார்மேஷன் வந்து உடையாம தான் இருந்தது. அஃப்கோர்ஸ் பேலோட கான்ட்ரிபியூஷன் அங்கங்கே ஸ்டெடியாக இருந்தது, அப்புறம் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் பிபிசி உள்ளதான் இருந்தாங்க. அந்த அந்த ட்ரையோ வந்து இன்டாக்டாக தான் இருந்தது. அப்படி இருக்கிறப்போ இவங்க 3 பேரும் தொடர்ச்சியாக அந்த எப்படி சொல்கிறது, அவங்களுக்குள்ளே இருக்க அந்த பாண்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கிளப் வந்து ஜென்ரலாக ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபினான்ஷியல் சைடை செக்யூர் பண்ணணும்னு நினைப்பாங்க, அப்புறம் டீமோட ஓரியன்டேஷனை மாற்றக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ வினிஷியஸ் வெளில போகிறனால நமக்கு டீம் சைட்லேருந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய லெஃப்ட் விங்கை வந்து இழக்கிற நிலைமைக்கு வருவோம். ஏன்னா வினிஷியஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்த வேர்ல்டு. பட் என்னன்னா நமக்கு இந்த சொல்லுவாங்கள்ல, வெண்ணெய் கையில் வச்சுட்டு ஏன்டா நெய்ய தேடுற அப்படின்னு, அந்த மாதிரி நம்ம வந்து வினியை விட லெஃப்டில் பெட்டராக விளையாட ஒரு பிளேயரை வச்சுருக்கோம், எம்பாப்பே. ஸோ எம்பாப்பே இருக்கிறப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் விங்குக்கு இன்னொரு ஆப்ஷன் தேட வேண்டிய தேவையே இல்லை. ஸோ வினிஷியஸை செல் பண்ணிவிட்டு எம்பாப்பே லெஃப்டில் விளையாட வச்சிடலாம். அது அவரோட ப்ரிஃபரபிள் பொசிஷன். அந்த பொசிஷனில் வந்து எம்பாப்பே வினிஷியஸோட ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வினிஷியஸ் வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு யங் ஒரு 19-20 வயசுலேருந்து 20 வயசுல ரியல் மேட்ரிட் விளையாட வர்றப்பயே அவர்கிட்ட பெருசாக சொல்லப்பட்ட கம்ப்ளைண்ட் என்னன்னா 30 யார்ட் பாக்ஸில் அவரோட டெசிஷன் மேக்கிங், ஃபைனல் பாஸ் ஆர் ஃபைனல் ஷாட், அந்த லாஸ்ட் ஸ்டெப் இருக்குல்ல, ஒன்று பாஸ் பண்ணும் இல்லைன்னா ஷார்ட் பண்ணும் அப்படிங்கிற இடத்துல அவர் எப்பயுமே இன்டெசிசிவ். வினி அதில் அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து பெருசாக இம்ப்ரூவ் ஆனாரா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ வினிஷியஸ் வந்து அவரோட கெரியர் பீக்கில் இருக்காரு. அப்பயுமே அவரால் அந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்க முடியலை அப்படின்னா நம்ம வந்து வினிஷியஸை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன், எஸ்பெஷலி எம்பாப்பே இருக்கிறப்போ. இப்போ வந்து வினிஷியஸை சப்போர்ட் பண்ணுறவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, வினிஷியஸோட கான்ட்ரிபியூஷன்ஸை பார்க்கணும், அவர் வந்து நம்ம டீமை கேரி பண்ணார் டஃப் டைம்ஸில் அப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப உண்மை, 200% உண்மை. ஒரு யூசிஎல் ஜெயிச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 70% காரணம் வந்து வினிஷியஸ்ன்னு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து டெடிக்கேட்டடாக விளாண்டார் அந்த சீசன். பட் ஆனால் அந்த டெடிக்கேஷன் வந்து கண்டினியூஸாக இருந்ததா, கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததா அப்படின்னா அதுதான் இல்லை, அதுதான் பிரச்சனையும் கூட. வினிஷியஸ்லேருந்து அந்த கன்சிஸ்டண்ட்டாக அந்த வேர்ல்டு கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்திருந்தா நம்ம தொடர்ச்சியாக அப்படி லாலிகா தோத்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போது ரொனால்டோ வந்து பெருசாக லலிகா டிராஃபி ஜெயிக்கலை ரியல் மேட்ரிட்ல இருக்கிறப்போ. பட் ஆனால் அப்போ அவங்க ஆப்போனண்ட்டாக இருந்தது வந்து த பெஸ்ட் எவர் பார்சலோனா. ஃபஸ்ட்டு பெப் குவார்டியோலா, அதுக்கப்புறம் லூயிஸ் என்ரிகேன்னு வரிசையாக அந்த ஸ்பானிஷ் கோர் பிளேயர்ஸு, ஜாவி, இனியஸ்டா, புஸ்கட்ஸ், அதுக்கப்புறம் எம்எஸ்என் ட்ரையோ, அந்த மாதிரி பாசா வந்து அவங்களோட பீக்கில் இருந்தாங்க. அவங்களுக்கு கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறது சிரமமாக இருந்தது. நம்ம கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தோம், தோற்றோம். ஆனால் இப்போது நமக்கு ஆப்போனண்ட்டே இல்லை லாலிகால. லிட்ரலாக பார்சலோனாவும் ரியல் மேட்ரிடும் பிளேயர்ஸ் வைஸே ஆன் பேப்பரே அந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸை நல்லா பார்க்க முடியும். ரியல் மேட்ரிட்ல எல்லா பொசிஷன்லேயும் பெஸ்ட் டேலண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் அதாவது வேர்ல்டு பெஸ்ட் டேலண்ட்ஸை ரியல் மேட்ரிட் எல்லா பொசிஷன்லையும் தேடி தேடி வாங்கிட்டு இருக்காங்க இன்னமும். ஆனால் பார்சலோனா அவங்களோட ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸால் பெரும்பகுதி அவங்களோட ஸ்குவாடுக்கு லா மெசியாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களால பெஸ்ட் பிளேயர்ஸை வாங்க முடியலை அப்படிங்கிற சுச்சுவேஷனில்
அப்படிப்பட்ட பார்சலோனாவை ஜெயிக்க முடியாமல் 2 சீசனாக டைட்டிலை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் அப்போ அதுக்கான பொறுப்பு யார் மேலே இருக்குது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் போர்டு அதுக்கான பொறுப்பை எடுத்துக்கிட்டாலும் பிளேயர்ஸும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க தான் வேணும். பிளேயர்ஸ் மேலே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க தான் வேணும். அதை விட்டுட்டு பிளேயர்ஸை மட்டும் பிளேயர்ஸை எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற கேட்டகரிக்கெலாம் போக முடியாது. பிளேயர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் டூ. இப்போ 2 சீசனுக்கு முன்னாடி இந்த பலூண்டியர் இஷ்யூவில் கிளப் வந்து வினி பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. எந்த அளவுக்கு நின்னாங்கன்னா பலூண்டியர் செரிமனிக்கே போகாமல் இருந்தாங்க. அதாவது அது வந்து லிட்ரலாக வினிஷியஸ் தான் டிசர்வ்டு, அவருக்கு நீங்கள் கொடுக்கல நான் உங்களை வரமாட்டோம் அப்படின்னு ரியல் மேட்ரிட் வந்து பேக் டவுன் பண்ணாங்க. அது அவங்களோட ஸ்டாண்டு. கிளப் அந்த லெவலுக்கு அவரை டிஃபெண்ட் பண்ணாங்க பப்ளிக்காக. பட் அதுக்கப்புறம் வினிஷியஸ் என்ன பண்ணார்? இப்போ இந்த லாஸ்ட் 2 சீசனில் லலிகாவோட பெஸ்ட் பிளேயர் அவார்டும் பெஸ்ட் பிளேயராக பெர்ஃபார்ம் பண்ணாரா, இல்லை ரியல் மேட்ரிடோட பெஸ்ட் பிளேயராக பெர்ஃபார்ம் பண்ணாரா, சாம்பியன்ஸ் லீக்கோட பெஸ்ட் பிளேயராக பெர்ஃபார்ம் பண்ணாரா, இல்லை பிரேசிலோட பெஸ்ட் பிளேயராக பெர்ஃபார்ம் பண்ணாரா? எந்த இடத்துலையுமே இந்த கடைசி 2 வருஷமாக வினிஷியஸோட பெஸ்ட் பிளே அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை ஆன் பிச்சில். ஜஸ்ட் வெளியில் இருக்க நாய்ஸஸ் இருந்ததே ஒழிய அவர் யூஸ்வலாக பண்ணுற ஆன்டிக்ஸு அந்தந்த மற்ற ப்ராப்ளம்ஸ் இருந்ததே ஒழிய, ஆனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி 2 வருஷமாக பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கிறப்போ நீங்கள் வந்து கிளப்பிட்ட சேலரி டிமாண்டை வந்து ஒரு செக்கில் வைக்கணும். அதை விட்டுட்டு ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு பெரிய கிளப்பிட்ட உங்கள் டிமாண்ட் எல்லாத்தையும் அவங்க மீட் பண்ணணும்னு கேட்குறதே தப்பு தான், பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருக்கிறப்போ. அப்போது அதுவும் இப்போ லாஸ்ட் இயர் கான்ட்ராக்ட் வந்துட்டு இருக்கப்போ ரியல் மேட்ரிட்க்கு வந்து எந்த ஆப்ளிகேஷனுமே இல்லை உங்களை வந்து ரிட்டைன் பண்ணணும்னு. மேபி ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ வேணால் கொடுக்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ரியல் மேட்ரிடோட பெஸ்ட் பிளேயராக இருந்தார் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக. பட் அதுவுமே இப்போ இந்த லாஸ்ட் 2 வருஷமாக நீங்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால அவங்க எந்த அளவுக்கு அதை சென்டிமெண்டலாக கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன கேட்டால் அதை கன்சிடர் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. எஸ்பெஷலி நம்மள்ட்ட எம்பாப்பே இருக்கிறப்போ. நீங்கள் எம்பாப்பேயே லெஃப்டில் விளாடுங்க, ரைட்டில் வினிஷியஸை சேல் பண்ணுற ஃபண்ட்லேருந்து ஒலிஸோ இல்லை இப்போ டிஎம்ஒண்டே யாரோ ஒரு ஆளை வாங்கலாம். ஸ்ட்ரைக்கர் ஆப்ஷனுக்கு நான் ஏற்கனவே ஒரு டைம் சொன்னேன், கொன்சாலஸ் இஸ் மோர் தென் எனஃப்னு. ஏன்னா அந்த சின்ன பையன்ட்டு வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ப்ளஸ் பிச்சிலையும் பார்த்தோம் விளாட்றப்போ அவர் அந்த ப்ராப்பர் நம்பர் 9க்கான ஆட்டிடியூடோட விளாண்டார் பிச்சில். ஸோ அவரை வந்து க்ரூம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பக்கம் எம்பாப்பே, இந்த பக்கம் ஒலிசார், டிஎம்என்டேன்னு டாப் பிளேயர்ஸ் விளாட்றப்போ பின்னாடி ஜூட் பெல்லிங்கம் இருக்கிறப்போ ஒரு ஸ்ட்ரைக்கரோட வேலை வந்து இன்னும் ஈஸியாயிரும். ஸோ நம்ம அதுக்கு வந்து ஒரு அகாடமி பிளேயரை வச்சு ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை. இப்படி எல்லா விஷயங்களும் வினிஷியஸுக்கு அப்போசிட்டாக தான் இருக்குது டீமுக்குள்ளே. அப்படி இருக்கிறப்போ வினிஷியஸ் வந்து இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் டாக்ஸை இன்னும் போட்டு இழுத்தடிக்காமல் அவர் நம்ம கிளப்பில் விளாடணும், ரியல் மேட்ரிட்காக நான் தொடர்ச்சி விளாடணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா உடனடியாக கிளப்புக்கும் ஒத்து போகிற மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷனை சைன் பண்ணிவிட்டு அடுத்த மேனேஜர் கூட, அதாவது ஜோஸ் மரினோ கூட நல்ல டெம்போவில் சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸு பிச்சில் டீமோட பெர்ஃபார்மன்ஸு அவரோட பெர்ஃபார்மன்ஸு ரெண்டும் டாப்பில் இருக்கிற லெவலுக்கு போகணும். அப்படின்னா மட்டும்தான் டீம் வந்து வினிஷியஸை 2 வருஷத்துக்கு முன்னாடி பேக் பண்ணதுக்கான பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இல்லை வினிஷியஸை செல் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணி போகிறது தான் கிளப்புக்கு நல்லது. வினிஷியஸுக்கு நல்லதா அப்படின்னா எனக்கு சொல்ல தெரில. ஏன்னா ரியல் மேட்ரிடோட பிகர் கிளப்பு வேர்ல்டில் எங்கே போய் கண்டுபிடிக்க முடியும்னு தெரில. ரியல் மேட்ரிடோட பிளேயிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க கிளப்ஸ் வேணால் கண்டுபிடிக்கலாம். மேபி ரியல் மேட்ரிடோட அதிகம் பணம் கிடைக்கிற கிளப்ஸ் கண்டுபிடிக்கலாம். பட் அந்த லெஜசி, ரியல் மேட்ரிடுங்கிற லெஜசியை பீட் பண்ணுறதுக்கான ஒரு கிளப்பு உலகத்திலே இல்லை. அதனால வினிஷியஸ் வந்து இந்த நெக்ஸ்ட் 1 மந்த்தில் அவரோட கெரியரை ரொம்ப கவனமாக மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.